ஹே படிஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஐயாவை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ரீசன் சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளரை பற்றி தவறாக பேசினதாகவும், அந்த தயாரிப்பாளர் வந்து அது குறித்து இவர்கிட்ட ஃபோனில் வாக்குவாதம் ஆகி, அதுக்கப்புறம் நேரில் வந்து அதை பற்றி கேட்கும்போது ஆஃபீஸ்லேயே வச்சு அவரை அடித்து அவர்கிட்ட இருந்து ஒரு 1,00,000 ரூபாய் காசை பிடுங்கின மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரீசனே இல்லாமல். ஸோ திமுக வந்து அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை வந்து உடைச்சி பகிரங்கமாக உள்ளே போய் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போலீஸ் வந்து பண்ணலாமா? காவல்துறையினருக்கு இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் 47 படி உள்ளே போகலாம். இது எப்படி படிஸ் பண்ணுறாங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் சவுக்கு சங்கர் ஐயாவுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு ஃபோனில் கான்வர்சேஷன் நடந்திருக்கா அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை தாண்டி அவர் ஆஃபீஸ் வந்திருக்காரா, உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் வந்தோன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, சண்டை போட்டிருக்காங்களாங்கிறது தெரிஞ்சுக்கணும். மிரட்டி பணம் வாங்கியிருக்காரா இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம டைரெக்டாக வந்து கைது பண்ணுறதெல்லாம் என்னன்னே தெரில. எனக்கு இதில் என்ன தோணுது அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை திமுகவுக்கு எதிராக வந்து வீடியோ பதிவிடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியாவை பார்த்து பயப்படுற அளவுக்கு 70 வருஷமாக வந்த ஒரு கட்சி அவ்வளோ துணை நடுங்கி கட்சியா?